ஓகே. இப்போ அம்மா கிரியேஷன்ஸ் அது நான் ஒரு கியூரியஸ்ல கேக்குறது. அம்மா கிரியேஷன் இந்த புரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு? 20 வயசு. 20. ஐ திங்க் 20 வயசுல ஒரு ப்ரொடியூசர் ஐ வாஸ் யங்கஸ்ட் ப்ரொடியூசர். அதுதான் கேக்குறேன். அது மட்டும் இல்லை, யங்கஸ்ட் ப்ரொடியூசர்ன்றதுல கூட இருக்கும். இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து அவங்க வாரிசுகள் படம் எடுப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு 15 வயசுல கூட ப்ரொடியூசர்னு பேர் போடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் எந்த விதமான சினிமா ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் ஊர்லேருந்து இந்த மஞ்சள் பை தூக்கிட்டு வருவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஊர்லேருந்து இடுப்பில் பணத்தை கட்டிட்டு வந்தேன். நான் ஓகே. 4 வருஷம் முன்னாடி இடுப்பில் 3 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு சென்னைக்கு வந்தேன். அப்படி தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ அப்படி ஆச்சரியம் எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. இல்லை, எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே. சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் என்னோட சினிமா மேல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த காதல் தான் வந்து அவங்க அன்றைக்கே எனக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த சினிமா மேலே ஏதோ நமக்கு ஒரு அதே நான் சினிமாவுக்கு வரணும், நான் எல்லோரும் வர மாதிரி நடிக்க வரல. நான் நடிக்கணும் அந்த மாதிரி ஆசையிலலாம் வரல. பாரதிராஜா டஸ்னட்டாக சேரணும், டைரக்டர் ஆகணும். இது மட்டும்தான் ஒரே எண்ணம். அதை நோக்கி தான் வந்தேன் நான். ஓகே.